வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்று ஒரு அற்புதமான தினம். ஜூன் 1ஆம் தேதி ஒரு பதிவு. இந்த பதிவில் நாம் என்ன சிந்திக்கிறோம்னா, வாழ்க்கை வாழ்வதற்கு. நண்பர்களே, வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் வந்திருக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ, நாம் விரும்பியோ விரும்பாமலோ பெற்ற தாய் தந்தையின் மூலம் பூமிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் கிடைச்சிடாது. விரும்பி பெறவில்லை. பிறக்க வேண்டும் என்று எண்ணி பூமியிலே நாம் பிறக்கவில்லை. இருந்தாலும் பிறந்து விட்டோம். பெற்ற தாய் தந்தையின் மூலமாக ஏதோ ஒரு காரணத்திற்காக இயற்கை நம்மை கருவாக்கி உருவாக்கி பூமியில் பிறக்க வைத்திருக்கிறது. ஸோ இந்த பிறவி அற்புதமான பிறவி. அது இறைவன் கொடுத்த அன்பு பரிசு. இதையே தெரிஞ்சிட்டு புரிஞ்சிட்டு விளங்கி கொண்டு விளக்கத்தின் வழி வாழக்கூடியவங்க தான் இன்பமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையை விளங்காமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய துன்பத்திற்கு காரணம். பெருவாரியான ஏன் பிறந்தோன்னு வருத்தமோ கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது காரணம் அவங்க வாழ்க்கையை விளங்கி கொள்ளாமல் வாழ்வது தான். எப்படி விளங்கி கொள்வது? வாழ்க்கையை பற்றி எங்கே கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குருகுலக் கல்வியில் தான் அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி மனவளக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சியை, வாழ்க்கை வளக் கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மகரிஷிக்கு முன்பாக பல்லாண்டுகளாக சித்தர் பெருமக்கள், யோகிகள், ஞானிகள், ஐயன் வள்ளுவரை போல பல பேர் தோன்றி இந்த சிந்தனை கருத்தை கொடுத்தாங்க. ஏன் 2000 வருஷமாக நம்ம வள்ளுவருடைய குரலை பயன்படுத்துகிறோமா? நண்பர்களே, உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. யாரிடமும் ஆதங்கமோ எதுவும் இல்லை. நிறைய பேர் மனநலம் குன்றி உடல்நலம் குன்றி துன்பப்படுவதை பார்க்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் உடல் நலத்தோடும் நீங்கள் மனவளத்தோடும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்கு சிந்தனையை சிந்தித்து பழக்கத்தை விட்டொழித்து விளக்கத்தை நல்விளக்கத்தை பெற்று நன்னெறியிலே வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனைக்காக ஒரு பதிவை இன்று வெளியிடுகிறோம். இதன் மூலம் என்ன பெற முடியும் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். ஒரு தொடக்கம்தான், தொடக்க புள்ளியாக இந்த பதிவு. இதில் நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ், அதை பொறுத்து நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்து தான் அடுத்த பதிவு இன்னும் தொடர்ந்து சிறப்பான பதிவுகளை உங்களுக்கு கொடுக்க முடியும். இருக்கிற நிச்சயமாக நல்ல சிந்தனைகளை, நல்ல சமுதாயத்தை, சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்கள் அறநெறியிலே வாழ வேண்டும். அன்போடும் கருணையோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். இறைவனே உயிராக, உயிரின் மையத்தில் அறிவாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த அறிவை அறிவோம். அறிவை அறிந்து கொண்டு அறிவின் வழி நின்று நாம் இனிமையாக வாழ்வோம், இன்பமாக வாழ்வோம் என்ற சிந்தனையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.